வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து அறுவடை பண்ணியாச்சு. அதே மாதிரி ரஸ்தாளி பழமும் அறுவடை பண்ணியாச்சு. சரி, அந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்ட்டுன்னு அதிலேருந்து நம்ம வாழை தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நமக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்டை வச்சுட்டு மீதி இருந்த தண்டெல்லாம் பக்கத்தில் அப்படியே கொடுத்துட்டோம். அடித்தண்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அடித்தண்டில் தான் வந்து பொரியல் செய்து காட்ட போகிறோம். அடித்தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக. பொரியலுக்கு வந்து அடித்தண்டும் மேலே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஜூஸ் அடித்து கொடுக்கலாம். நான் அந்த சின்ன துண்டை வந்து ஜூஸுக்காக வச்சுட்டேன். இந்த அடித்தண்டு வந்து பொரியலுக்காக. அதை பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்கும் பாருங்கள். அடிப்பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து நமக்கு பொரியலுக்கு ருசியாக இருக்கும். மேலே இருக்குது பார்த்திங்களா பட்டை, அதை வந்து அருவாமனை வச்சும் அறியலாம். அருவாமனை இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே எடுத்துடணும். அந்த பட்டையாக இருக்குது பாருங்கள் தடியாக, அதை அப்படியே ஆஞ்சி எடுத்துடணும். இது மாதிரி 2-3 லேயர் இருக்கும். அப்படியே அந்த பட்டையை அப்படியே உரித்து எடுத்துடணும். இதை பாருங்கள், இதை அறியும் போதே நமக்கு தெரியும். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நமக்கு தண்டு. மேலே இருக்கிறது எல்லாமே அதனோட லேயரு. அதெல்லாம் அப்படியே நம்ம சீவி எடுத்துக்க வேண்டியதான். நமக்கு தண்டு சீவும் போதே நார் வர்றது தெரியும். நார் இதை பாருங்கள் அப்படியே இந்த கத்திலே வந்து இருக்குது பாருங்கள். அறியும் போது இப்போ ரவுண்டாக நம்ம கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதிலே வந்து நமக்கு நூலாக வர ஆரம்பிக்கும். அதான் நார் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை அப்படியே கையிலே சுற்றி விட்டு நம்ம எடுத்துடலாம். ஈஸி தான் அதை எடுக்கிறது. பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துடணும். உங்களுக்கு இதில் கத்தியில் வரலைன்னா அந்த பீலரில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் சீவிக்கலாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. மெலிசாக அப்படி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணும் போதும் நார் வரும். அப்படியே கையிலே கூட சுற்றிக்கலாம். நம்ம இதை பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைத்தண்டை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் போட்டுறக்கூடாது. கொஞ்சோண்டு தயிரும் உப்பும் சேர்ந்து நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து போடணும். பாருங்கள், நார் வந்து நம்ம கட் பண்ணும் போதே இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். நாம் இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி செய்ய தெரியலைனா கூட நீங்கள் ஒரு குச்சி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் போடுறீங்களே, அப்படியே சுற்றுனீங்கன்னா அப்படியே நார் வரும். இந்த தொடப்பு குச்சி வச்சு கூட நீங்கள் அப்படியே சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த நாரை வந்து நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது வந்து சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து இந்த வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துக்கணும். பொரியலாவோ இல்லை கூட்டாவோ எப்படியாவது சேர்த்துக்கலாம். அந்த பாருங்க, ஒரு பாத்திரத்தில் தயிர் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது கருத்துராமல் இருக்கும் வாழைத்தண்டு. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அதை அப்படியே எடுத்து நம்ம வாழைத்தண்டை வந்து போட்டுடலாம். நல்லா அலசி விட்டுருங்க. பாருங்கள், இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். சும்மா நல்லா ஒரு கைப்பிடியோ இல்லை 2 கைப்பிடியோ பாசிப்பயிரை 2-3 வாட்டி கழுவி ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து அது அப்படியே ஊறட்டும். நம்ம இந்த வாழைத்தண்டெல்லாம் அதை கட் பண்ணுறதுக்குள்ளார இது ஊறிடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம அதுக்குள்ளே வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாசிப்பயிரும் வந்து ஊறிடுச்சு. இப்போ வாழைத்தண்டை நல்லா புழிஞ்சிட்டு அதை மாதிரி பாசிப்பயிரையும் வடிகட்டி எடுத்துருங்க. இந்த பாசிப்பயிரை வந்து அப்படியே வாழைத்தண்டில் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைங்க. பிசைய பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணி அப்படியே வெளியில் வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும். ஏன்னா இப்போ பிசைஞ்சு வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இப்படி பிசைஞ்சு இப்படி அமுக்கி வச்சிட்டோன்னா வாழைத்தண்டிலேருந்து அப்படியே தண்ணி விடும். அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடணும். இப்போ இதை அப்படியே ஒரு பேனில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல. அப்படியே நம்ம அமுக்கி வச்ச தண்டை தூக்கி அப்படியே போட்டு வதக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கீழே ஊற்றிடுங்க. போட்டுவிட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்க வேண்டியது தான். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். எல்லாம் ஊற்றணும் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவிலே அப்படியே பாசி போயிடும். அந்த வாழைத்தண்டும் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இப்படி கையில் நசுக்கி பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா படப்படன்னு வெடிச்சோன்னா ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். 2 நிமிஷத்தில் வெங்காயத்தோட கலர் வந்து மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிரும் வாழைத்தண்டும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு வதக்கி கொடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. வேணும்னா இப்போ வாயில் போட்டு பாருங்கள். உப்பு திட்டமாக அதனா விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை அப்படியே வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 சுற்றினா போதும். இந்த அளவுக்கு திட்டமாக இருக்கும். இப்போ மூடி எடுத்துடலாம். நல்லா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை அப்படியே போட்டு கிளற வேண்டியதுதான். ஒரு 2-3 நிமிஷத்தில் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அது வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இதை அப்படியே நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆனால் கமகமன் வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ அப்படியே நம்மளுடைய வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம்.
சுட சுட நமக்கு ஹெல்த்தியான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி. வெள்ளை சாதத்தில் சூடாக பசங்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க சாதத்துக்கு பதிலாக அப்படியே சாப்பிடலாம். இதே ஒரு அளவோட செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.